சிவன் பார்வதியோடைய சக்தியை ஒரு சேர பெற்ற ஒரு சக்தியின் வடிவம் தான் வந்து சோடஷி. இந்த சோடஷி இவங்களை வழிபாடு யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஆண் பெண் எல்லாருமே இவங்களை வழிபாடு பண்ணலாம். ஆனால் இவங்களை வழிபடுறதுக்கும் சில வழிமுறைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 16 லட்சுமியும் இவங்களுக்குள்ள உள்ளடக்கம். யார் அந்த 16 லக்ஷ்மி? நம்ம அஷ்டலக்ஷ்மி தானே கேள்விப்பட்டிருக்கோம். அதே என்ன 16 லக்ஷ்மி? அந்த 16 செல்வங்களும் இவங்க தான் வச்சுருக்குறாங்க. நம்ம 16 செல்வங்கள்ங்கிறது குழந்தைகள் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? இது வந்து ஒவ்வொரு லக்ஷ்மி. இந்த சோடஷ லக்ஷ்மியில் 16 லக்ஷ்மி அடங்கியிருக்காங்க. அஷ்டலக்ஷ்மியில் 16 லக்ஷ்மி அடங்கியிருக்காங்க. அந்த 16 லக்ஷ்மி யார் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஆதிலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யலக்ஷ்மி, வரலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, ஐஸ்வர்யலக்ஷ்மி, ராஜ்யலக்ஷ்மி, சௌபாக்கியலக்ஷ்மி, ஷேமலக்ஷ்மி, சம்பதலக்ஷ்மி, அனுகிரகலக்ஷ்மி, மோக்ஷலக்ஷ்மி. இப்போ இவங்களை எப்படி என்ன மந்திரம் சொல்லி நான் வழிபாடு பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறப்போ, ஓம் ஹைம் ஹ்ரீம் ப்ரௌம் ஆதிதன்ய தைரிய கஜ சந்தான விஜய வித்ய வர வீர ஐஸ்வர்ய ராஜ்ய சௌபாக்கிய ஷேம சம்பத அனுகிரக மோக்ஷ லக்ஷ்மி நமக ஸ்வாக அப்படின்னு சொல்லி நீங்கள் குங்குமம் போட்டு வழிபாடு பண்ணுறப்போ, இதை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறீங்க. இல்லைன்னா ஒரு ஆடியோ போட்டு விட்டுருங்க. அந்த ஆடியோ போட்டு விட்டு ஒரு சுக்கிர ஹோரையில் நீங்கள் வழிபாடு பண்ணுறப்போ, எனக்கு சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரட்டும் அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறை நீங்கள் பண்ணுறப்போ, இந்த 16 லக்ஷ்மியும் இந்த 16 சக்தியும் வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும்.